வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவல்களுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலகிராமில் வந்து ஒரு டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் வித் ஹேண்டில் வந்து கொடுத்துருந்தேன். இந்த ஜூபிலண்ட் இங்கிரிவியா லிமிடெட் இதனுடைய கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி வந்திருந்தது. இதை வந்து கூகுளில் செக் பண்ணுங்கள், இது என்ன மாதிரி பேட்டர்ன், இதில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இது வந்து நிறைய பேருக்கு அது புரியலை. சார் என்ன ப்ராபபிலிட்டி செக் பண்ண சொல்கிறீங்க, இது கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். இப்போ இது வந்து கப் வித் ஹேண்டில் பேட்டர்னா இது அந்த டார்கெட் வந்து கூகுளில் கொடுத்துருக்காங்க, அந்த டார்கெட்டு போகுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா எப்படி எப்படிலாம் செக் பண்ணலாம், இப்போ இந்த ஸ்டாக் எப்படி செக் பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் என்னென்னலாம் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது புரியும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ஹிடன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டாக்கை நான் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டேன்னா இப்போ உங்களுக்கு அந்த சார்ட் தெரியும். இப்போ வந்து நான் வீக்லி சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். வீக்லி சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்துடுது இல்லையா? பார்த்துட்ருக்கீங்களா? இருங்க, கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். எஸ், தெரியுது. ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஸ்டாக்கை வந்து செப்பரேட்டாக வந்து நான் அனாலிசிஸ் பண்ணது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நேரோ ரேஞ்சில் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போயே இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து பிக் பண்ணிட்டேன். எனக்கு நேரோ ரேஞ்சு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் இல்லாமல் இது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் இங்கேருந்து பிரேக் அவுட்டை போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் வந்து எனக்கு கிளியராக ஒரு டூல் கிடச்சிது. என்ன டூல்னால், இந்த ரீடெஸ்ட், அதாவது 1 2 இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சு பாருங்கள். அப்போ வந்து இன்னும் எனக்கு அக்ரெசிவான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. உடனே நான் அதை பை பண்ணேன். ஒரு 10 to 15% வெளியே வந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலாக வெளியே வந்திருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டாக்கில் வந்து நேரோ ரேஞ்ச் வந்து இந்த வருஷம் இந்த இடத்துல வந்திருக்கு. அந்த நேரோ ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணது 584 பிரேக் பண்ணி அங்கேருந்து உச்சக்கட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 828 வரைக்கும் வந்திருக்கு. 520லேருந்து 820னா கிட்டத்தட்ட 300 புள்ளிகள். 300 புள்ளிகள்னால் 60% 70% கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக். 500லேருந்து 300னா பாருங்கள், 50%க்கு மேலேயே போயிடுச்சு. அப்போது இப்போ நான் எப்படி இதை பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் இந்த நேரோ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வெயிட் பண்ணுவோம் ஒரு கரெக்ஷன் வர வரைக்கும். அந்த கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. பாருங்க, இப்போ நான் திருப்பி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு போகிறேன். இந்த இந்த நேரோ ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கரெக்ஷன் திருப்பி இந்த இடத்துல வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் நான் வந்து அதை பண்ணலை. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிது. ரெண்டாவது விஷயம், இப்போ மூணாவதாக நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது இது நேரோ ரேஞ்சை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சு. இதுக்கு மேலே ஏறுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ கரண்ட்டாக அதனுடைய லெவல் பார்த்திங்கன்னா கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் துல்லியமாக இருக்குது. அப்போ கப் வித் ஹேண்டில் பேட்டர்னா என்ன பண்ணுவாங்க எல்லோரும் நார்மலாக, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நோட் பண்ணிக்குவாங்க. இதை நோட் பண்ணி இதை வந்து ஒன்று இங்கேருந்து போடுவாங்க டார்கெட்டு, அப்படி இல்லை ரொம்ப குறைஞ்சபட்சம் அப்படின்னா இங்கேருந்து போட்டுருவாங்க அந்த டார்கெட்டு. இந்த 2 விஷயம் தான் போடுவாங்க. நீங்கள் கம்மியானதே வச்சுக்கோங்க, இதுதான் இவ்வளோ தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில். இப்போ இதுக்கு வேறு என்ன ப்ராபபிலிட்டி வருதுன்னா, அடுத்த வருஷம் இது என்ன நடக்க போகுது. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தடவை இந்த வருஷத்துக்கான வாலட்டிலிட்டியை கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. நேரோ ரேஞ்சில் ஏறி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருச்சு. இப்போ திருப்பியும் இந்த நேரோ ரேஞ்சிலேருந்து கண்டினியூவாக ஏறுமா அப்படின்னா, ஏறத்துக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. 30% மட்டும்தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிவட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் வந்து பிவட் பாயிண்ட் எடுக்கிறேன், போட்டுட்டேன். இப்போ நான் வந்து பிவட் பாயிண்ட்டில் R2, R3, R4லாம் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், R3 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆகிருக்கு. சில நேரங்களில் பங்கு வந்து R5 வரைக்கும் போகும். அப்போ எப்போ போகும்னா நேரோ ரேஞ்ச் இருக்கும்போது போகும். சாரி, BEML வந்துருச்சா, ஸ்டாக் மாறிடுச்சு பாருங்கள். ஜூபிலண்ட் இங்கிரிவியா எடுத்துட்டேன்.
அதை பாருங்கள் R3 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலான்னா R5 வரைக்கும் வந்து ப்ராபபிலிட்டி உண்டு. ஆனால் அந்த ப்ராபபிலிட்டியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 30% தான். 30%க்கும் கம்மி, 22% கிட்டத்தட்ட தான் வரும் இது. இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிவோட் பாயிண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நமக்கு வந்து என்ன பிவோட் பாயிண்ட் வரப்போகுதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த வருஷம் வந்து நமக்கு என்ன பிவோட் பாயிண்ட் வரலாம்? அடுத்த வருஷம் வந்து பிவோட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக கிடைக்கும். அப்போது அந்த இடத்துல ரிவர்சல் வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி போட்டோன்னா இப்போ இது வேலை செஞ்சே ஆகணுன்ற 100% கட்டாயம்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு கன்சாலிடேஷன் நடக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடக்கலாம். புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அல்லது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்படி போய் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுத்து அடுத்த வருஷம் மிட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். அப்போ இதுவும் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கப் வித் கேண்டில் பேட்டர்ன் மாதிரி தான் வரும். இன்னொரு கண்டிஷன் வந்து இது வந்து என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனாலும் இதுவும் வந்து ஒரு கப் வித் கேண்டில் பேட்டர்ன் கணக்கில் தான் வந்து நமக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே கப் வித் கேண்டில் பேட்டர்னில் தான் வரும். இதை தான் இந்த ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி எப்படி போகிறதுக்கு இந்த ஸ்டாக்கில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்ம கெஸ் பண்ணணும். அதுக்கு பிவோட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% இதுதான் நடக்கும் இந்த ஸ்டாக்கில் அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய டேட்டா தேவை. அந்த டேட்டாவை பொறுத்து நம்ம கெஸ் பண்ணுறோம். கெஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டியுடைய வேல்யூவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, 30% அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 70% இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போக நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அப்போ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறதா, செல் பண்ணுறதா, இல்லை என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணுறதான்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த அனாலிசிஸ் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வந்து எனக்கு நேரோ ரேஞ்சில் ஏறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கில் இந்த பேட்டர்ன் இருக்குன்றதை பார்த்துட்டேன். இப்போ அடுத்ததான் இந்த ஸ்டாக்கில் நான் எப்போ கை வைப்பேன்னா இது மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்கில் வந்து திருப்பி வருவேன். அப்படி இல்லைனா இந்த ஸ்டாக் இந்த இடத்துல நான் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இந்த இடத்துல இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நான் கன்சிடர் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நான் வந்து கை வைக்க மாட்டேன், பேசாமல் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ஏறி முடிஞ்சு போச்சு. இப்போ போய் அதை கை வைக்க முடியாது. இதுக்கு பதில் என்ன பண்ணுன்னா இந்த வருஷம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எதெல்லாம் ஜனவரி மாதம் நேரோ ரேஞ்சில் வருதோ அதை போய் செக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த ஸ்டாக்கை வந்து பேக்ரவுண்டில் போட்டு வச்சுக்குவேன். சரி, இது ஏதாவது வரட்டும்னு. எப்போ வருதோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவேன். ஸோ எப்போ எந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, உங்கள் கெஸ்ஸிங்கான ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற இந்த மூணுத்தையும் வச்சு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து இதில் லாபத்தை பார்க்க முடியும், அதாவது மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% வேலை செய்யணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டீங்கன்னா 100% வேலை செய்யணுன்றது அர்த்தமும் கிடையாது. ஓகேவா? அதையும் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் மார்க்கெட் ரிஸ்க்கு, அதுதான் டிஸ்க்ளைமர். சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு லேர்னிங் புரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு பேட்டர்னில் நான் இவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்போ ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம எவ்வளோ விஷயம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணுன்றதை பாருங்கள். ஒரு பேட்டர்னை பார்த்தோன்னா இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல பிவோட் பாயிண்ட் இருக்குது, நேரோ ரேஞ்ச் இருக்குது, இந்த டயத்தில் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி போகுது, ஃபண்டமெண்டல் டேட்டாவே அதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஃபர்தராக எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்க. இப்போ பிஹெச்எல்னே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். பிஹெச்எல் வந்து 1,20,000 கோடிக்கு மேலே ஆர்டர் வச்சுருக்காங்க. அதே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 கோடி தான் ஆர்டர் இருந்தது. ஸோ அப்போ பிஹெச்எல்ல ஹியூஜ் ஆர்டர் இருக்குது. அது எப்போ பிரேக் அவுட் பண்ணாலும் அந்த ஸ்டாக்கை உடனே வாட்ச் பண்ணணும் என் மைண்டில் இருக்குது. நான் அது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா உடனே அங்கே போயிடுவேன். ஏன்னா ஆர்டர் எவ்வளோ இருக்குன்னு ஃபண்டமெண்டல் டேட்டாவும் எனக்கு தெரியும். அந்த ஆர்டரோட கமிஷனிங் அது எப்போ பேமெண்ட் வாங்குறாங்களோ அப்போ அந்த ஸ்டாக் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ இது வந்து கரெக்ஷன் முடிச்சு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லையா, முடிஞ்ச பணம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது வேறு என்ன, பிஇஎம்எல் பிரேக் அவுட் கொடுக்குதா, என்ன கொடுக்குது, எப்போ கொடுக்குது, அதனுடைய ஆர்டர் லெவல் எவ்வளோ. சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் 40% இறங்கிருச்சு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதுன்றதை பார்க்கணும். அடுத்த ரிசல்ட் வந்து போன ரிசல்ட் மாதிரியே ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா அப்போ இப்போ கிடைக்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகேவா? ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் ப்ரைஸ் மட்டும் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அப்போ அந்த ஸ்டாக்கை விடக்கூடாதுன்றது அப்போ ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து
தனித்தனியான ஒரு அனாலிசிஸில் வந்து கொண்டு போகணும். அந்த ஸ்டாக்குக்கு தேவையான அனாலிசிஸ், கெஸ், ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதில் ரிஸ்க்கு. ஓகே, இந்த 4 விஷயத்த வந்து அனாலிசிஸ், கெஸ்ஸு, ப்ராபபிலிட்டி, ரிஸ்க்கு, இந்த 4 விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி நம்ம என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.